மங்கையர்க்கரசியாரின் வேண்டுகோளை ஏற்று மதுரைக்கு எழுந்தருளிய ஞானசம்பந்த பெருமான் ஒரு மடத்தில் தங்கியிருக்கார். அவரை எப்படியாவது மதுரையை விட்டு வெளியேற்றணும்னு சமணர்கள் அந்த மடத்துக்கு இரவில் தீ வைக்கிறாங்க. இதை பார்த்த ஞானசம்பந்த பெருமான் பயந்தாராம். இதை இன்றைக்கு பலர் ஞானசம்பந்தராவது பயப்படுறதாவது வாய்ப்பே இல்லைன்னோ, வேறு சிலர் வேதாரண்யத்தில் நாவுக்கரசு பெருமான் நாளும் கோளும் சரியில்லைன்னு சொன்னபோது அடியார அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி கோளறுபதிகம் பாடிய ஆணை நமதென்ற பெருமான் இப்படி தீ வச்சதை பார்த்து பயப்படலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல அவர் அஞ்சினார்னு பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் புராணம் பாடல் 703 சேக்கிழார் குறிப்பிடுகிறார். ரெண்டாவது, அவர் தனக்கு ஏதாவது தீங்கு வந்துடுமோன்னு பயப்படல, தன்னால் தன் கூட உள்ள அடியார்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோன்னு தான் பயந்தார். அதனால பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்து தான் ஆகணும் என்பதை அறிவுடைமை அதிகாரத்தில் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்னும் குறளில் வைத்து விளக்கி, அன்றமணர் தீ வைப்ப அஞ்சியது என்னென்மின் துந்திய சீர் சம்பந்தர் சோமேசா நன்றேயாம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு தெரிவிக்கிறார். இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற பலரும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிற பேரில் வீர வசனம் பேசி பைத்தியகாரத்தனமாக எதையாவது செஞ்சு தனக்கும் தன் கூட உள்ளவங்களுக்கும் பெரும் ஆபத்தை வரவழைக்கிறாங்க. நெருப்பு சுடும், பாம்பு கடிக்கும் தெரிஞ்சிருந்தோம் தன் குழந்தையை கூட்டி செல்ற ஒரு பெரிய பயில்வானா இருந்தா கூட அது கூட போய் மோத நினைப்பாங்களா? பயந்து விலகித்தான் போவாங்க. அதனால பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்துதான் ஆகணும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.